உங்க எல்லாரையும் இந்த சிறப்பு தொகுப்புக்கு வரவேற்கிறேன். நைட் கரெக்டா 6 மணிக்கு மேல நம்ம எதையுமே சாப்பிடாம இருந்தா நம்ம உடம்புல அப்படி என்னதான் மேஜிக் நடக்கும்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு அத பத்தி ரொம்ப டீப்பா அலசலாம். நம்ம ஊர்ல பொதுவா பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? ராத்திரி சாப்பாட்ட எப்பவும் ஒரு 7 மாதிரி கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்னு. ஆனா இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, நைட் 6 அல்லது 7 மணிக்கு மேல சாப்பாட்டையே முழுசா கட் பண்ணிடுறது. கொஞ்சமா சாப்பிடுறதுக்கும் இப்படி சுத்தமா சாப்பிடாம இருக்கிறதுக்கும் நடுவுல என்னதான் வித்தியாசம் இருக்கு? அந்த சயின்ஸ பத்தி தான் நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம இந்த அலசல்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த 6 PM ரூல் அப்படின்னா என்ன? ஃபாஸ்டிங் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? நம்ம உடம்புல நடக்கிற 7 முக்கியமான மாற்றங்கள், யாரெல்லாம் இத கட்டாயம் தவிர்க்கணும், அப்புறம் இது எப்படி சேஃபா ஆரம்பிக்கிறது, இதான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட். ஓகே, முதல்ல செக்ஷன் 1. இந்த 6 PM ரூல் அப்படின்னா எக்ஸாக்ட்டா என்னங்கறத கிளியரா பாத்துரலாம். இதுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது ஈவினிங் 6 o'clock நம்மோட கடைசி சாப்பாட்டை முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியற்காலை வரைக்கும் எதையுமே சாப்பிடக்கூடாது. இது ஏதோ சாதாரணமா நைட் டிஃபனை ஸ்கிப் பண்றது கிடையாதுங்க. நம்ம சாப்பிடுற நேரத்துக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான பவுண்டரிய செட் பண்ற ஒரு சூப்பரான சிஸ்டம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 12லிருந்து 14 மணி நேர கேப் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்கு சடனா ஒரு லீவ் விட்டா எப்படி இருக்கும்? எக்ஸாக்டா அதே மாதிரி தான். எப்போ செரிமானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நம்ம உடம்புக்கு கிடைக்கிற ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் இது. நிஜமாவே இது உடம்புக்கு ஒரு கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். ரைட், இப்போ செக்ஷன் 2. ஃபாஸ்டிங் சயின்ஸ். இந்த 12லேருந்து 14 மணி நேரத்துல நம்ம உடம்புக்குள்ள உண்மையிலேயே என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். நீங்க லேட்டா நைட் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்பு அது செரிமானம் பண்ற வேலையில ரொம்ப பிஸியா இருக்கும். அந்த கேலரியும் அப்படியே உடம்புல ஸ்டோர் ஆகிடும். ஆனா இந்த 6 மணிக்கு ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும் போது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் கிடைக்குது. அதனால செரிமானத்துக்கு செலவாகிற எனர்ஜி முழுக்க உடம்ப ரிப்பேர் பண்றதுக்கும் ஸ்டோர் ஆயிருக்கிற கொழுப்பை எரிக்கிறதுக்கும் டைவர்ட் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா உடம்பு தன்னைத்தானே சர்வீஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருது. அடுத்து செக்ஷன் 3. உடம்புல நடக்கிற 7 பெரிய மாற்றங்கள். நம்ம உடம்புக்கு நாமே இந்த ஓய்வை கொடுக்கும்போது கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு இப்போ லிஸ்ட் அவுட் பண்றேன். நம்பர் 1, தொப்பை மற்றும் உடல் எடை குறையிறது. நைட் சாப்பாட்டை நம்ம கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேலரி அளவு குறைஞ்சிருது. அப்போ நைட் நேரத்துல உடம்புக்கு புதுசா எந்த எனர்ஜியும் கிடைக்காதா? அதனால அது என்ன பண்ணும்? வயிற்று பகுதியில ரொம்ப நாளா பிடிவாதமா தங்கியிருக்க அந்த பேட் ஃபேட்டை தேடி பிடிச்சு உருக்க ஆரம்பிக்கும். தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் நியூஸ். 2வது முக்கியமான விஷயம் குடல் ஆரோக்கியம், அப்புறம் நல்ல தூக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயிற்றுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கிறதுனால இந்த அல்சர், அசிடிட்டி, வயிறு உப்புசம் இதெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். வயிறு ரொம்ப லைட்டா காலியா இருக்கும்போது நைட்ல நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அடடா அப்படி ஒரு நிம்மதியான ஆழமான தூக்கம் வருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. நைட் லேட்டா சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணும்போது உடம்புல இன்சுலின் ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. இது ஒரு நேச்சுரல் ரெகுலேட்டர் மாதிரி செயல்பட்டு நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல்ல வச்சுக்குது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஹெல்த் பெனிஃபிட். இந்த லிஸ்ட்ல கடைசியா செல்லுலர் டீடாக்ஸ் அண்ட் மார்னிங் எனர்ஜி. ராத்திரி நேரத்துல நம்ம உடம்பு ஒரு டீடாக்ஸ் மெஷின் மாதிரி மாறி செல்களை எல்லாம் கிளீன் பண்ணி புதுப்பிக்குது. இதனால உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கப்படுறதால நீங்க அடுத்த நாள் காலையில கண் விழிக்கும்போது அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ செக்ஷன் 4. யாரெல்லாம் இத கட்டாயம் தவிர்க்கணும்? இவ்ளோ நன்மைகள் இருந்தாலும் இது எல்லாருக்குமானது கிடையாது. கர்ப்பிணி பெண்கள், ரொம்பவே அண்டர்வெயிட்டா இருக்கிறவங்க, இப்போதைக்கு டயபெட்டிஸ் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் குழந்தைகள், இவங்க யாருமே டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம இந்த ஃபாஸ்டிங்கை கண்டிப்பா ட்ரை பண்ணவே கூடாது. இதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். சோர்ஸ்ல ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மருத்துவர் ஆலோசனை எடுத்த பிறகுதான் இத ஃபாலோ பண்ணணும். நாம இங்க பாக்குறது எல்லாமே சோர்ஸ்ல இருக்கிற தகவல்களோட ஒரு அலசல் தானே தவிர இது எந்த வகையிலும் நேரடியான மருத்துவ அறிவுரை கிடையாதுங்கிறத நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். கடைசியா செக்ஷன் 5. எப்படி இத சேஃபா ஆரம்பிக்கிறது? பிகினர்ஸ்க்கான கேம் பிளான். நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்க, இத ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதோ இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1. உங்களோட டின்னரை கரெக்டா 6லிருந்து 7 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. ஸ்டெப் 2. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா தண்ணி மட்டும் குடிங்க, வேற எதுவும் வேண்டாம். அண்ட் ஸ்டெப் 3. எழுத்த உடனே வாரத்துல 7 நாளும் பண்ணாம ஜஸ்ட் 2 அல்லது 3 நாள் மட்டும் ட்ரை பண்ணி மெதுவா உடம்ப பழக்கப்படுத்துங்க.
ஒரு சின்ன ரிமைண்டர், இதோட நன்மைகள் ரொம்ப பெருசுனாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது ஆளுக்கு ஆள் கண்டிப்பா மாறுபடும். உங்களோட தனிப்பட்ட ஹெல்த் கண்டிஷன், உங்க வயசு, அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கான ரிசல்ட் அமையும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க பொதுவா நைட் எத்தனை மணிக்கு உங்களோட டின்னரை சாப்பிடுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட டெய்லி ரொட்டீனை மாத்துறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பார்த்த இந்த சயின்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த சிறப்பு தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்.